நிழலின் துரோகம். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் வசித்து வந்தனர், சுரேஷ் மற்றும் அரவிந்த். கல்லூரி நாட்களில் இருந்து அவர்களுக்கிடையே இருந்த நட்பு பலரும் பொறாமைப்படும் அளவிற்கு ஆழமானது. சுரேஷ் ஒரு சிறிய டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்தினார். அரவிந்த் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிந்தார். சுரேஷ், இந்த வருடம் உன் குடும்பத்தோடு ஊட்டிக்கு வந்துடு, என் காரில் போகலாம் என்று அரவிந்த் அழைப்பு விடுத்தான். சுரேஷின் மனைவி மீனா, நீங்கள்தான் எங்களுக்கு எப்பொழுதும் கவலை பார்த்து காப்பாற்றுகின்றீர்கள் என்று கூறினாள். ஒரு நாள் அரவிந்த் சுரேஷிடம் ஒரு வியாபார திட்டத்தை முன்வைத்தான். சுற்றுலாத்துறையில் பெரிய வளர்ச்சி வருது, நீ உன் டிராவல்ஸ் ஏஜென்சியை விரிவுபடுத்தலாம், நான் முதலீடு செய்கிறேன் என்றான். சுரேஷ் முதலில் சந்தேகப்பட்டாலும் தன் பழைய நண்பரை நம்பினான். அவரது வீட்டு டாக்குமெண்ட்டுகளை அடகு வைத்து 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார். அரவிந்தின் உதவியுடன் புதிய அலுவலகம் தொடங்கினார். சுரேஷின் தந்தை முத்துசாமி, மகனே, அரவிந்தின் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிகின்றது, கவனமாக இரு என்று எச்சரித்தார். ஆனால் சுரேஷ், அப்பா, அவன் என் சகோதரன் மாதிரி, அவனை சந்தேகிக்க முடியாது என்று கூறினான். அதே இரவு அரவிந்த் ஒரு முக்கியமான ஃபோன் கால் செய்து கொண்டிருந்தான். ஆமாம் சார், முடிச்சிட்டேன், அடுத்த மாதம் அவர் எல்லா டாக்குமெண்ட்டுகளிலும் கையெழுத்து பண்ணிடுவார் என்று மெதுவாக கூறினான். 3 மாதங்களுக்கு பிறகு சுரேஷுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கிடைத்தது. அவரது அலுவலகம் மற்றும் வீடு அடமானத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்று வங்கி அறிவித்தது. ஆனால் நான் எந்த டாக்குமெண்ட்டுகளிலும் கையெழுத்து செய்யவில்லையே என்று குழப்பமடைந்தார். அவர் அரவிந்தை தொடர்பு கொள்ள முயன்ற பொழுது அவரது தொலைபேசி எப்பொழுதும் அவுட் ஆஃப் சர்வீஸ் என்று காட்டியது. அரவிந்தின் அலுவலகத்திற்கு சென்ற பொழுது அவர் 2 வாரம் முன்பே ராஜினாமா செய்து விட்டார் என்று கூறப்பட்டது. 1 மாதம் தேடிய பிறகு சுரேஷ் அரவிந்தை ஒரு ஐஸ்கிரீம் கடையில் பார்த்தார். அவருடன் அவரது முன்னாள் மேனேஜர் இருந்தார். நீங்கள் இருவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் என்று கூச்சலிட்டார் சுரேஷ். அரவிந்த் குளிர்ந்து பதிலளித்தான். வியாபாரத்தில் இப்படி நடக்கும் சுரேஷ், நீ உன் பாடத்தை கற்றுக்கொள். இப்பொழுது தான் சுரேஷுக்கு புரிந்தது. அரவிந்த் அவரது கையெழுத்தை போலி செய்து எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் தயார் செய்திருந்தான். சுரேஷ் தன் குடும்பத்துடன் மீண்டும் சிறிய அளவில் வியாபாரம் தொடங்கினார். அரவிந்த் பணத்துடன் காணாமல் போனான். ஆனால் அவனது முகம் சுரேஷின் நினைவுகளில் ஒரு நிழலாக நீடித்தது. நீதி. பணத்திற்காக உறவுகளை மதிப்பிடக்கூடாது. ஆழ்ந்த நம்பிக்கைக்கு முன் சரியான ஆவணப்படுத்துதல் அவசியம். துரோகத்தின் விலை எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.